ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா எப்படி டிஎன்இபிக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்இபிலேருந்து ரெக்யர்மெண்ட் விட்டுருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா லிங்க் 1, லிங்க் 2, லிங்க் 3 இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். அந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அந்த லிங்க் மூலிமா நீங்கள் வெப்சைட்டில் வந்துடும். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள வரப்போலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு லாகின் பேஜ் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருந்தீங்க, லாகின் பண்ணிங்க. அப்படி இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் நியூ அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம புதுசாக யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் இன்ஷியல், உங்களோட ஃபாதர் நேம், அதோட இன்ஷியல், உங்களோட டேட் ஆஃப் பர்த், மேலாக ஃபீமேலாக உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலாம் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய நேம் என்டர் பண்ணுறேன். இது உங்களுடைய நேம், ஃபுல் நேம் என்டர் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமே என்டர் பண்ணுங்கள். கீழே உங்களுடைய இன்ஷியல், இதெல்லாம் நீங்கள் ஃபுல் பண்ணி வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நேம் ஃபுல் பண்ணிட்டேன். அதுக்கு கீழே ஃபாதர் நேம், அது அவங்களோட இன்ஷியல், டேட் ஆஃப் பர்த், மேலாக ஃபீமேலாக, உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பேஸ் விடக்கூடாது. ஸ்பேஸ் விட்டுறீங்கன்னா உங்களுக்கு எரர் கட்டும். அதனால் எந்த ஸ்பேஸும் டாட் அதுமாரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா எடுத்துக்காது. ஸ்டேட் என்ன, ஏரியா, சிட்டி, பின்கோடு, மொபைல் நம்பர், ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஐடென்டி ப்ரூஃப் சப்மிட் பண்ணுற மாதிரி சப்மிட் பண்ணால் அதோட நம்பர் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட என்ன ஐடென்டி ப்ரூஃப் இருக்கோ அதை சப்மிட் பண்ணுங்கள். ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஆதார் கார்டு, எது இருக்கோ அந்த இது கொடுத்துட்டு அதோட நம்பர் நீங்கள் ஆதார் கார்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதோட நம்பர் 12 டிஜிட் நம்பர் என்டர் பண்ணுங்கள். பேன் கார்டுனா அதோட நம்பர் இருக்கும். அந்த நம்பர் என்டர் பண்ணுங்கள். அதுக்கு கீழே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்க அந்த நம்பர் நீங்கள் அப்படியே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை டைப் பண்ணிங்க. எல்லாம் ஒரு டைம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்க. சப்மிட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில், உங்களுடைய மெயிலுக்கு ஆக்டிவேஷன் லிங்க் ஒன்று சென்ட் ஆகும். அந்த நீங்கள் கொடுத்துக்கிற மெயிலுக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணுவாங்க இந்த வெப்சைட்லேருந்து. அது மூலிமா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுடைய மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிங்க. நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு ஓப்பன் பண்ணிங்களா டேஞ்சன் கோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. யூசர் ஐடி, பாஸ்வேர்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் என்னன்னா. ஃபஸ்ட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், ஆக்டிவேஷன் லிங்க்கை. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாம் நோட் பண்ணி வச்சிங்க ஒரு நோட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்னு வரும். அதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணுங்கள். கீழே பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட மெயில் ஐடியில் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு டிஃபால்ட்டான ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரும் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுனால அதை சூஸ் பண்ணிங்க. நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வருது அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு. அதனால் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷனுங்கிறத கிளிக் பண்ணிங்க. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுறது பண்ணோட்டி தான் பார்க்க முடியும் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குதுன்னு. நீங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா லாகின் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிற இதுக்கு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. அப்டேட் ப்ரொஃபைல்ஸ் அப்படிங்கிறோம். அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய ப்ரொஃபைல்லாம் அப்டேட் பண்ணும். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் தான் நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இது அப்ளை பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண முடியாது. பாஸ்வேர்டு சேஞ்ச் பாஸ்வேர்டுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணால் 5 ஸ்டெப்பு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில், அடிஷ்னல் டீட்டெயில், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயிலாம் 5 ஸ்டெப்பு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணிவிங்க 10th. அதோட பிளேஸ் எந்த இடத்துல நீங்கள் பதிவு பண்ணீங்களோ அந்த பிளேஸை நீங்கள் என்டர் பண்ணிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய இதில் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணிங்கன்னா அதோட நம்பர் கொடுத்துங்க. நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போயிடும். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு போயிடும். அதில் டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டில் இருக்கிறது அப்படியே விட்டுருங்க. உங்களுடைய ரிலீஜன் என்னவோ அதை சூஸ் பண்ணிங்க. இந்துவா முஸ்லீமாங்கிறது. மேரிடா அன்மேரிடாங்கிறது
அதையும் நீங்கள் மேரிட் பண்ணிங்கன்னா மேரிட் பண்ணிக்க, இல்லைனா அன்மேரிட்னா அன்மேரிட் பண்ணிங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன குவாலிஃபிகேஷன், என்ன டிப்ளமோ எஸ்எல்சி வரையும் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணதில்ல. ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களா, ஸோ அதை ரிலேட்டடாக நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஸோ நான் வந்து டிப்ளமோ சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட உங்களுக்கு கை எதனாச்சும் ஹேண்டிகேப்பாக இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்கேன். அப்படி எஸ்னா எஸ் கொடுத்துங்க, அப்படி இல்லைனா நோனா நோ கொடுத்துங்க. ஸோ நான் வந்து நோவே கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதனாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அவங்க வீட்டில் என்ன யாருனாச்சும் அப்பா அதுமாரி அரசு வேலையில் எதனாச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து வீட்டில் யாருனாச்சும் அப்பா இதுமாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எஸ் கொடுத்துங்க. எதனாச்சும் எந்த ரிலேட்டடாக இருக்காங்களோ அது வந்து சூஸ் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா எதுவுமே சூஸ் பண்ணாதீங்க. ஸோ கம்யூனிட்டி வந்து என்னவோ, ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அதை வந்து இதில் சூஸ் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, ஸோ அப்புறம் சிக்னேச்சர், உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தம்ப்லைன்ஸ் இது வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணேன். ஸோ ஃபோட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 கேபிலேருந்து 30 கேபிக்குள்ளார தான் இருக்கணும். ஸோ சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளார தான் இருக்கணும். ஸோ உங்களுடைய தம்ப்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 கேபிலேருந்து ஸோ 20 கேபிக்குள்ளார தான் இருக்கும். ஸோ இதுமாரி தான் இருக்கணும். ஸோ நீங்கள் உங்களுடைய அப்லோட் பண்ணுற ஃபைலு, ஸோ இதுமாரி வந்து நீங்கள் வந்து இமேஜ் ஃபைல் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சிங்க. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர், ஸோ நான் சொல்கிற டைப்பில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி வச்சிங்க. ஸோ இங்கே வந்து எவ்வளோ கேபி கொடுத்துருக்கீங்களோ ஸோ அந்த கேபிக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், தமிழ் இம்ப்ரெஷன், ஸோ எல்லாமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுட்டு அவங்க சொல்கிற கேபிக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் தான் எடுத்துக்கும். ஸோ உங்களுடைய மொபைல் ஸ்கேனரை நீங்கள் யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், ஸோ நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ ஸோ அது கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிச்சிங்கன்னா அதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துருங்க. ஸோ அதை டிக் பண்ணிங்களா, ஸோ உங்களுக்கு இன்னொரு டேபிள் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த இயர் வந்து முடிச்சிருக்கீங்க, ஸோ என்ன ஸ்டேட் போர்டா, உங்களோட யூனிவர்சிட்டி என்ன அப்படின்னு கேட்டுருங்க. ஸோ என்ன லாங்குவேஜ், என்ன மீடியம் படிச்சிருக்கீங்க, தமிழா இங்கிலீஷா, உங்களுடைய மார்க்கு, ஸோ அதோட சர்டிஃபிகேட்டோட நம்பர் எல்லாமே நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ எந்த இயர் முடிச்சதுங்கிறதாங்க கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த இயர் முடிச்சிங்களோ ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் 2011னா 11 சூஸ் பண்ணிங்க. ஸோ மந்த்து மே சூஸ் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுடைய பர்சன்டேஜ் ப்ளஸ் வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டோட நம்பர் கொடுத்துருப்போம். ஸோ அந்த நம்பரையும் நீங்கள் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ எல்லாம் வந்து சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி கரெக்டாக என்டர் பண்ணிங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் டைமாக பண்ணீங்களா, பார்ட் டைமாக பண்ணுறீங்களாங்கிறது தான் ஃபஸ்ட்டில் கேட்டிருக்கான். ஸோ எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் வந்து டிப்ளமோ படிச்சிருந்தீங்களா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கேட்பான். ஸோ நீங்கள் உங்களுடைய பிரான்ச் என்ன, ஸோ உங்களுடைய எந்த இயர் முடிச்சிங்க, ஸோ என்ன இது பாலிடெக்னிக் என்ன பாலிடெக்னிக் அப்படிங்கிறது வந்து எல்லாமே வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. ஸோ அதெல்லாம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட்டில் அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அப்ரெண்டிஸ் முடிச்சிங்கன்னா கீழே வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து எஸ் கொடுத்துங்க. ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தீங்களா, ஸோ வேறு என்னாச்சும் நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்களா, ஸோ அதோட கம்பெனி நேம், ஸோ எதிலேருந்து எது வரையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதோட பிளேஸ் லொக்கேஷன், ஸோ இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்னாச்சும் எக்ஸ்ட்ரா எங்கேனாச்சும் ஒர்க் பண்ணிங்களா, ஸோ அதோட கம்பெனி நேம் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ஒரு டைம் படித்து பார்த்துட்டு ஸோ அக்ரி கொடுத்துங்க. ஸோ அந்த டிக் பண்ணிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீட்னு வந்துருச்சு, ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டைப்பில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒவ்வொரு டைமும் இதுமாரி எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலும் நீங்கள் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து நீங்களுடைய இதை வந்து ஃபோட்டோ, சிக்னேச்சர் அதெல்லாம் வந்து அப்லோட் பண்ண தேவையில்ல. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஈஸியாக வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த போஸ்டிங் நீங்கள் அப்லோட் பண்ணுறேன்னு நினைக்கிறோம், ஸோ அதை கிளிக் பண்ணி இப்போ வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ மினிமம் வந்து இதுக்கு 3 டிகிரி வேணும். ஸோ அப்படின்னா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ 2 டிகிரி இருந்தால் அதுக்கு அப்லோட் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.